வணக்கம். ஆன்மீக செய்திகள். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோயிலின் கும்பாபிஷேக விழா மற்றும் யாகசாலை பூஜைகள் கடந்த 4 நாட்களாக நடந்தது. யாக வேள்விகள் முடிந்து கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க கோயில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் சுந்தரபாண்டியபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிப்போர் பொதுமக்கள் தங்கள் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டனர். முருகன் கோவிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதையொட்டி பக்தர்களை வரவேற்று தினமலர் சார்பில் வைக்கப்பட்டுள்ள மகா சைஸ் பிளக்ஸ் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் நாளை அதிகாலை 5:20 மணி முதல் காலை 6:10 மணிக்குள் கோலாகலமாக நடக்கிறது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 6 படை வீடு முருக பக்தர்கள் தங்களின் குடும்பம் சகிதமாக திருப்பரங்குன்றத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். விழாவில் பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. முருக பக்தர்களை வரவேற்கும் விதமாக தினமலர் சார்பில் மெகா வரவேற்பு பேனர் திருப்பரங்குன்றம் நுழைவுவாயில் ஆர்ச் அருகே வைக்கப்பட்டுள்ளது. விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்னதானம், குடிநீர், தங்கும் இடங்களை இந்து அறநிலையத்துறை சிறப்பாக செய்துள்ளது. கும்பாபிஷேகத்தை அனைத்து பக்தர்களும் கண்டு தரிசனம் செய்ய வசதியாக அகண்ட LED திரையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், சர்பத், லெமன் ஜூஸ் என பக்தர்களுக்கு தன்னார்வலர்கள் வாரி வழங்கிய வண்ணம் உள்ளனர். விழாவையொட்டி திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எங்கெங்கினும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோஷம் விண்ணை பிளந்த வண்ணம் உள்ளது. சிவலோகநாதர் கோயில் விதைத்தெளி உற்சவம். புதுச்சேரி காரைக்கால் சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோயிலில் விதைத்தெளி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி இன்று காலை உற்சவர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். மூலவரிடம் விதை நெல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. விதை நெல்லிற்கு கோயில் நந்தவனத்தில் உள்ள நாகராஜ கணபதி சன்னதியில் பூஜை நடைபெற்றது. விதை நெல்லுடன் ஆலய பிரகாரம் வந்து நந்தவனத்தில் விதை தெளி உற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் நந்தவனத்தில் விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி அம்பாள் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
ருத்ரப்ப நகர் வலம்புரி சித்தி விநாயகர், விசாலாட்சி சமேத பஞ்சமுக லிங்கேஸ்வரர், ரேணுகா தேவி, குழந்தை வேலாயுத சுப்பிரமணியர் கோயில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலையில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்றது. மாலையில் ஆணி உத்திரத்தையொட்டி சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடந்தது. தொடர்ந்து நேற்று காலை 7 மணிக்கு புதிய திருத்தேர் வெள்ளோட்டம் நடந்தது. சுவாமிகளுக்கு ஆண்டு விழா சிறப்பு அபிஷேக தீபாராதனைகளும், மாலையில் சுவாமிகளின் திருவிதி உலா நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. உடுமலை தில்லை நகர் ஷீரடி ஸ்ரீ ஆனந்த சாயி கோயில் 12வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிறப்பலங்காரத்தில் சுவாமி அருள் பாலித்தார். 108 வலம்புரி சங்காபிஷேகம், ஸ்ரீ சத்யநாராயண பூஜைகள் நடைபெற்றன. விளக்கு பூஜையில் திரளான பெண் பக்தர்கள் பங்கேற்றனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.
ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு பெருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் மாலை மகாபாரத சொற்பொழிவு, வில் விளைப்பு, சுபத்திரை திருமணம், பாஞ்சாலி துகில், அர்ஜுனன் தபசு, கிருஷ்ணன் தூது, கர்ணன் மோட்சம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி இன்று கோவில் மைதானத்தில் நடந்தது. மைதானத்தில் துரியோதனனும் பீமனும் ஆயுதங்களுடன் சண்டையிடும் காட்சியை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். அதில் பீமன் துரியோதனனை துரத்தி தொடையில் ஓங்கி அடித்து படுகளம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இறந்த துரியோதனனை கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் தோளில் தூக்கி சென்றனர். அதன்பின் திரௌபதி அம்மனுக்கு பூச்சூடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படுகளம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சேலம் மாவட்ட கிளை சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளிய பிராமண குழந்தைகளுக்கு இலவச பூணூல் கல்யாணம் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 14 பிராமண குழந்தைகளுக்கு உபநயன விழா விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மரவநேரி பகுதி காஞ்சி காமக்கோடி சங்கர மடத்தில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார். 14 குழந்தைகளுக்கு பட்டு வஸ்திரம், பஞ்சபாத்திரம், உத்ராணி, பூணூல், பெற்றோர்களுக்கு பட்டு வேட்டி, சேலை அனைத்தும் சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரம் முழங்க உபநயன விழா நடைபெற்றது. பின்னர் சங்கரமடத்தில் காமாட்சி அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர். லட்சார்ச்சனை நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை தமிழ்நாடு பிராமண சங்கத்தினர் சிறப்பாக செய்தனர்.
சபரிமலையில் மாளிகைப்புறம் கோயிலின் இடதுபுறம் உள்ள நவக்கிரக மண்டபத்தை வேறு இடத்தில் மாற்றி கோயிலாக கட்ட தேவப்பிரசன்னத்தில் கூறப்பட்டது. தொடர்ந்து புதிய கோயில் கட்டப்பட்டு நவக்கிரக பூஜைகள் தொடங்கின. இதற்காக சபரிமலை நடை ஜூலை 11ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து தந்திரி பிரம்மஸ்ரீ கண்டரரு ராஜீவரு தலைமையில் சுத்தி கிரியைகள் நடைபெற்றது. ஜூலை 12ஆம் தேதி பிரதிஷ்டைக்கு முன்னோடியான பூஜைகள் நடைபெற்றன. இன்று அதிகாலை கணபதி ஹோமம், உஷ பூஜை, மரப்பாணி ஆகிய சடங்குகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் நவக்கிரக கோயிலில் நவக்கிரக சிலைகளை பூசாரிகள் சுமந்து மாளிகைப்புறத்தம்மன் கோயிலை வலம் வந்த பின்னர் நவக்கிரக கோயிலுக்குள் கொண்டு வைத்தனர். அங்கு தந்திரி கண்டரரு ராஜீவரரு சிலைகளை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். பூஜிக்கப்பட்ட கலச புனித நீரை தந்திரி கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நவக்கிரக பிரதிஷ்டை பூஜைகள் முடிந்து இன்று இரவு 10 மணிக்கு சபரிமலை நடை அடைக்கப்படும்.